ஓய்வு நாளின் பள்ளி பாடக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் தாஸ், போதகர் சார்ல்ஸ் இப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினால் இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டிலே கடைசி ஓய்வு நாள் பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். தேவனுடைய ஊழியம், என் ஊழியம் என்ற தலைப்பிலே நாம் இந்த காலாண்டு முழுவதும் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த 13வது பாடத்திலே தேவ ஊழியத்தின் நிறைவு என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். மனப்பாட வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனங்கள். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்பதே. நம்முடைய நேயர்களும் இந்த 13 வாரத்தின் மனப்பாட வசனங்களை பாஸ்டர் மாதிரி மனப்பாடமாக சொல்லணும்னு சொல்லி நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம கேட்டுக்கொண்டு நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். நல்ல ஒரு பாடம். இந்த காலாண்டு முழுவதுமாகவே ஒரு நிறைவான ஒரு பாடத்தை படித்த ஒரு அனுபவம். அதில் குறிப்பாக இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஆண்டவர் இதோ இந்த உலகத்தின் முடிவு எவ்விதமாக இருக்கும், ஆனால் இந்த முடிவு சம்பவிக்கிறதற்கு முன்பாக தம்மால் சிநேகிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் எவ்விதமாக ரட்சிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் தொகுத்து நமக்கு காண்பிக்கிறது. அதை படிக்கும் பொழுது அந்த சொல்லின் வர்ணனைகள் எல்லாம் இதோ முடிவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதல் நூற்றாண்டிலே ஆண்டவருடைய சீஷர்கள் ஒரு வல்லமையான ஊழியத்தை அவர்கள் முன்மாரியை பெற்று துவங்கினார்கள். இதோ இந்த ஊழியம் பின்மாரியை பெற்று முடிக்கப் போகிற தேவ ஜனமாகிய மீதமான திருச்சபையினிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அதிகமாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அதில் குறிப்பாக நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு நிகழ்கால சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் சீக்கிரமாக வரப்போகிறது. உண்மையான தொழுகையின் நாள் நித்திய நாளாக இருக்கிறபடினால் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்குள்ளாக தேவன் அநேக ஜனத்தை அழைக்கப் போகிறார். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாபெரும் போராட்டம் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. கிறிஸ்துவின் பக்கத்திலே நாம் இருப்போம் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம். சாத்தானும் அவனுடைய கூட்டமும் அவனுடைய சேனைகளும் அழிந்து போகும் என்பதை காண்பிக்கிறது. அது சம்பவிக்கிறதற்கு முன்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தேவன் கூட்டி சேர்க்கிறார். அந்த பணியிலே அவரோடு இசைவாய் நாம் ஊழியம் செய்து எப்படி முடிக்கப் போகிறோம் என்பதை பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டு தொடங்கும் பொழுது ஆதாமே எங்கே இருக்கிற என்ற கேள்வியில் நம்ம தொடங்கி ஆதாயத்திலேருந்து தொடங்கி இன்னைக்கு பாடத்தை முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் வந்துட்டோம். வெளிப்படுத்தல் கடைசி கால ஊழியத்தை மையப்படுத்தும் புத்தகம் என்பது எப்படி முதல் அதிகாரத்திலே விளங்குகிறது? இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குது பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுத்து இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது சீக்கிரத்தில் என்னெல்லாம் உலகத்தில் நடக்க போகுது, ஆண்டோட 2ஆம் வருகைக்கு முன்பதாக கர்த்தருடைய ஜனம் ஆயத்தப்பட வேண்டும், இந்த உலகத்திற்கு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சீக்கிரத்தில் நடக்க போகிற விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துகிறார் என்பது போல இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. பரலோகம் எப்படி ஊழியம் செய்கிறது பாருங்க. தேவன் பிதா இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அவர் அந்த செய்தியை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். தூதன் யோவான் சபைகளுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறார். இப்படித்தான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. பரலோகத்தில் இருந்து பூலோகத்தில் ஒரு மனுஷனுக்கு யோவானுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. யோவான்கிட்ட இருந்து சபைகளில் செய்தி கொடுக்கப்படுகிறது. சபைகளில் இருந்து உலகமெல்லாம் சத்தியம் பரவ வேண்டும் என்று ஊழியத்தை மையப்படுத்தி இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. 4ஆம் வசனம் பாருங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, அதாவது யோவான்கிட்ட இருந்து சபைகளுக்கு போகிறது. இந்த முதல் 5 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா பிதாவும் குமாரனும் ஆவியானவரும். 4ஆம் வசனம் பாருங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இப்போ 4ஆம் வசனம் பிதாவையும் ஆவியானவரும் காட்டுது. 5ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று மூவரையுமே காட்டுகிறது. மூவருமே ஊழியத்தில்
எவ்வளவு தீவிரமாக உலகத்தின் காரியங்களில் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தீவிரமாய் செயல்படுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தல அதிகமான அடையாளங்களை நாம் பார்க்குறோம். மீட்கப்பட்டவர்கள், ராஜாக்கள் மற்றும் ஆசாரியர்கள் என்பதின் பொருள் என்ன? இதை 2 இடங்களிலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார். இதில் வெறும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று மாத்திரம் ஆண்டவர் நமக்கு இங்கு காண்பிக்காமல், ஒரு ராஜ வம்சத்தின் குடிகளாக, பிள்ளைகளாக, நாம் பிரஜைகளாக நாம் மாறுகிறோம் என்பதை காண்பிக்கிறார். வி பிலாங் டு அ ராயல் ஃபேமிலி. ஏன் அப்படின்னா, அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை பெற்று அவருடைய அடிச்சுவடிகளில் நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை தான் அவர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலையும் சொல்கிறாரு. ராஜரீக சந்ததியாக இந்த உன்னதமான சத்தியத்தை இதோ இருளிலே இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக அழைக்கப்பட்ட ராஜரீக கூட்டம் என்று சொல்லுகிறார். இதில் 2வது மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா, தேவ சாயல் நமக்குள்ளாக பரிபூரணப்படுகிறது நிமித்தமாக ஆண்டவர் நம்மை ராஜாக்கள் என்று அழைக்கிறார். அந்த சாயல் பரிபூரணமாக நமக்குள்ளாக நிறைவேறுகிறது என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. இதில் 3வது மேன்மை என்ன அப்படின்னா, இதோ இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் மீண்டும் ஜெனிப்பித்து ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்திற்கு நம்மை உயர்த்துகிறார். ஹானரபிள் ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த வாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? 13ஆம் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஊழியத்தின் நிறைவு. தாஸ், உங்களுக்கான கேள்வி, வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டுள்ள நமது முக்கியமான ஊழியம் என்ன? இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே மீதமான திருச்சபை என்று அழைக்கப்படுகிற செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை மிக முக்கியமான ஊழியத்தை பெற்றிருக்கிறது. ஊழிய நோக்கத்தை கொண்டு செயல்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையில். இதை வெளிப்படுத்தல் பார்க்கறதுனால வெளிப்படுத்தல்னு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த போராட்டத்தை கிறிஸ்து அவருடைய தூதர்கள் ஒரு பக்கம், சாத்தான் அவனுடைய தூதர்கள் ஒரு பக்கம். சாத்தான் மிகவும் கோபம் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? பூமியில் அவன் இறங்கி இருக்கிறான் அப்படின்னு வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவன் தீவிரமாக அவன் அழிவு வேலைகளை, வஞ்சக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஒரு பெரிய போராட்டம், மாபெரும் போராட்டம், கிரேட் கான்ட்ரவர்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் சீக்கிரத்திலே முடிவுக்கு வரப்போகிறது. முடிவுக்கு இந்த போராட்டம் வரும் முன்பாக முக்கியமான தூது ஒன்று உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அது முத்தூது, 3 தூதர்களின் செய்திகள். அந்த செய்திகள் வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய நடு மைய அதிகாரமான 14ஆம் அதிகாரத்தில், அதிலும் நடு மையத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முத்துவதை நாம் உலகத்திற்கு தீவிரமாக அறிவிக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் மக்கள் வாழ்வா சாவா என்ற ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாம், பாரம்பரியங்களை பின்பற்றுவதாம், ஆண்டவருடைய 4ஆம் கற்பனையான 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை பின்பற்றுவதாம், அல்லது வாரத்தின் 1ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதா என்று ஒரு பெரிய போராட்டம் சீக்கிரத்தில் வர இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை அறிவிப்பது தான் நம்முடைய மிக முக்கியமான ஊழியம் என்பதை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. எனக்கு அல்லது என்னோட இராதவன் எனக்கு விரோதி என்று இயேசு சொன்னதை நமது முத்தூது அறிவிக்கும் ஊழியத்துடன் நேரடியாக சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியுமா? இந்த வசனம் முதலாவதாக நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் ஏற்கனவே சொன்னது போல, இந்த மாபெரும் போராட்டத்திலே நடுநிலை என்று சொல்லி ஒரு இடம் இல்லை. தேர் இஸ் நோ நியூட்ராலிட்டி.
அப்போ ஒருவன் இருந்தால் ஒன்று கிறிஸ்துவோடு இருக்கிறான், இல்லை என்றால் அவன் சாத்தான் பக்கமாய் இருக்கிறான் என்பதை தான் இந்த வாக்கியம் சொல்லுகிறது. அதை லூக்கா 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னா 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, நம்ம ஆண்டவருக்குள்ளே நிற்கிறோம் என்றால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய அடிச்சுவடிகளை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் நிலைத்திருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, போய் கிறிஸ்துவண்டை மற்றவர்களை கூட்டி சேர்ப்பான் என்று பார்க்கிறோம். இந்த 2வது பகுதி அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. என்னோடு சேர்க்கிறவன். இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன ஒரு பணியை கொடுத்திருக்கிறார், இல்லை என்ன நமக்கு அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஒன்று மேசியாவின் பக்கத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் ஆண்டவருடைய கற்பனையை புறக்கணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க யார் பக்கத்தில் இருக்கிறாங்க, சாத்தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் என்னத்தை சோதித்து பார்க்கணும். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் ஏன்ட்டையும் பைபிள் இருக்குது, நானும் ஊழியம் செய்கிறேன் என்று நிறைய பேர் இன்றைக்கி பாஸ்டர் ஆகிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க, சந்தோஷமாக நினைக்கிறாங்க, வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஆனால் அதே வேதாகம் சொல்லுகிறது, உங்களில் அநேகர் போதகர் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன் அப்படின்னா, அதிகமான ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு தான்? போதகர் ஆகிறவர்களுக்கு தான். ஏன் அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு முரண்பாடாய் போதிக்கும் பொழுது 7 வாதைகளினால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். 7 வாதைகள் அவர்களை வாதித்து நித்திய அழிவிற்குள்ளாக அனுப்பும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் சொல்லுகிறது. கவனமாக இருக்க வேண்டும். இதை ஏன் நம்ம முத்தூதோடு சம்பந்தப்படுத்துகிறோம் அப்படின்னா, முதல் தூது ஒரு அன்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இந்த தேவனுக்கு பயந்து வரும்பொழுது தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். மீதமுள்ள 2 தூதுகளையும் அவர்கள் கவனிக்கும் பொழுது மிருகத்தை அறிந்து கொள்ளுகிறாங்க. மிருகத்தின் முத்திரை என்ன என்பதை அறிந்து கொண்டு உண்மையான 7ஆம் நாளின் தொழுகைக்குள்ளாக அவர்கள் வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த உலகம் தொடங்கின நாளுக்கு முதற்கொண்டு நிகழ்கால சத்தியம் மாறி மாறி வந்ததா? நம் காலத்துக்குரிய நிகழ்கால சத்தியம் எது? நிகழ்கால சத்தியம் என்பது ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்துக்குரிய ஒரு சத்தியம், அதுதான் நிகழ்கால சத்தியம். பாருங்கள், நோவா காலத்தில் மக்களில் பயங்கரமாக பாவம் செஞ்சாங்க, தேவன் ஜலப்பிரளயத்தால் அழிக்க போகிறேன்னு சொன்னார். சரிங்களா? அது அந்த காலத்துக்குரிய நிகழ்கால சத்தியம். அதே போல் லோத்து, சோதம், கொமாரா அதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் பயங்கரமான பாவம் வானபரியந்தம் எட்டினது. ஆண்டவர் 3 தூதர்கள் வந்தார்கள், எச்சரிப்பு கொடுத்தார்கள். அதில் ஒருவர் கிறிஸ்து. ஆபிரகாம் அவரோடு பேசினார். 3 தூதர்கள் வந்தாங்க. அங்கே பாருங்கள், அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிவு ஏற்பட்டது. அப்போது இந்த நகரம் அழிய போகுது, நீ இதை விட்டு தப்பிச்சு ஓடிப்போ அப்படின்னு லோத்து குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்டது. அப்போ பாருங்களேன், அதே போல் இந்த உலகமும் அக்கினி அழிவை சந்திக்க போகிறது. நாம் இருக்கிற உலகம் அன்றைக்கி லோத்து காலத்தில் 3 தூதர்கள் வந்தது போல் இன்றைக்கி நம் காலத்திலும் 3 தூதர்களின் செய்தியை, முத்துவதை வெளிப்படுத்தல் 14 6 12 வரைக்கும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த செய்தி தான் நம் காலத்துக்குரிய செய்தி, நிகழ்கால சத்தியம். ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் ட்ரூத் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தை ப்ரெசன்ட் ட்ரூத் என்ற வார்த்தை 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரே ஒரு தடவை ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியம் என்று இருக்கிறது. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும். அதாவது நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியம்னா இந்த காலத்துக்குரிய சத்தியம். இந்த சத்தியத்தை, இந்த முத்தூது சத்தியத்தை எங்கும் போய் அறிவிக்க வேண்டும். அதில் தான் நித்திய சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது. ஆண்டு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவிங்க. அந்த சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தார், நமக்காக அவர் இரட்சகராக இருக்கிறார் என்பது மட்டும் அல்ல. அவர் பரமேறி சென்றிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக அந்த நியாயத்தீர்ப்பு முடியும். அந்த நியாயத்தீர்ப்பில் யார் நீதிமான்கள், யார் துன்மார்க்கர், யார் பரலோகத்திற்குரியவர்கள், யார் பரலோகத்திற்கு உரியவர் அல்லாதவர்கள் என்பதை தேவன் தீர்மானிப்பார். அந்த தேவன் 10 கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அவர் 7வது நாளாகிய ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாம் படைச்சவர் அவர்தான். அவரை வணங்க வேண்டும் என்ற இந்த செய்தி உலகமெங்கும் செல்ல வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய காலத்திற்குரிய நிகழ்கால சத்தியம். சகல ஜனங்கள், சகல பாஷைக்காரர், சகல கோத்திரத்தார் தேவனுக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். அவர் உருவாக்கினதனுடைய நோக்கமே
ஒரு ஜனக்கூட்டத்தை அழிக்கணும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதை 2 பேதுரு 3:9 சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வாக்கியம் காண்பிக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வெளிப்படுத்தல் 12 நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கற்பனையை இதோ அங்கீகரித்து அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். 13ஆம் அதிகாரம் தேவன் இடத்திலிருந்து சிதறடிக்கிறவர்கள் அல்லது சிதறி போனவர்களை பார்க்கிறோம். இவர்கள் மிருகத்தின் முத்திரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனை கனப்படுத்தாமல் சுயகனத்தையும் மனிதர்களை கனப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு நித்திய ஆக்கினை உண்டு. ஆனாலும் இந்த ஜனத்தின் மேலும் ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் காண்பிக்கிறார். நமக்கு நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவ ஊழியத்தின் நிறைவு. தாஸ், உங்களுக்கான கேள்வி, ஊழியத்தில் வெற்றி என்பது உண்மையிலேயே எதை அடிப்படையாக கொண்டது? ஊழியத்தில் வெற்றி என்று சொன்ன உடனே பொதுவாக நம்ம நினைக்கிறோம், நான் இத்தனை பேப்டிசம் கொடுத்துட்டேன், இத்தனை பெரிய பெரிய சபைகளை உண்டாக்கி இருக்கிறேன், புள்ளி விவரங்கள் இப்படிலாம் காட்டுகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் தீவிரமாக ஊழியங்களை செய்யணும் தான், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் தான், சபைகள் எல்லாம் ஸ்தாபிக்க வேண்டும் தான். ஆனால் அதில் என்ன இருந்துடக்கூடாது? நமக்கு பெருமை அணுவளவும் இருந்துவிட கூடாது, அகம்பாவமோ ஆணவமோ ஏற்பட்டு விடக்கூடாது. பவுல் சொல்லியிருக்கிறாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்று சொன்னார். இப்போ அவ்வளோ பெரிய ஊழியக்காரருக்கு இருந்த அந்த தாழ்மையின் மனப்பான்மை நமக்கு தேவை. இன்றைக்கி நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா வித எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இன்டர்நெட் இருக்குது, டிவி ஊழியம், இப்படி பலதரப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. இந்த ஊழியங்கள் எல்லாம் பயன்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு வேகமாக சத்தியத்தை முத்துவதை பரவச் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஒரு கருவியாக இருப்போம்னா, ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்துகிறேன், இந்த பாவியும் பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே, இதான் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். ஒழிய நாம் பெருமைப்பட்டு அகந்தையில் ஆழ்ந்து போய்விட கூடாது. அப்படி தாழ்மையாயிருந்து ஊழியம் செய்தோம் என்றால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னு பைபிளில் வாசிக்கிறோம். தாழ்மையாயிருந்து ஊழியத்தை செய்கிறது தான் ஊழியத்தில் மிகப்பெரிய வெற்றி. தொடர்ந்து நாம் பார்ப்போம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, இயேசுவின் சீஷர்களிடம் காணப்பட வேண்டிய நற்குணங்கள் என்னென்ன? இந்த நற்குணங்கள் என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இதில் ரொம்ப வைராக்கியமாக பால் தன்னுடைய நிருபங்களில் அனைத்திலும் எழுதும் பொழுது நாம் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு, சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இப்படிப்பட்ட குணங்களை ஒரு ஊழியக்காரன் வெளிப்படுத்தி வாழும் பொழுது அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது மாத்திரமில்லாமல் அந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்தின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்காக பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். அதில் இங்கே சொல்லும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு, அப்படின்னா நாம் கரைபடாதவர்களாக இருக்க வேண்டும். இப்போ உண்மையான ஒரு ஊழியக்காரனும் சரி, உண்மையான ஒரு விசுவாசியும் சரி, தன்னை இந்த உலகத்தினால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுகிற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்பதை இங்கு காண்பிக்கிறாரு. அதை சொல்லும்பொழுது இதற்காகவே தேவனால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை முடிக்கிறார் பாருங்கள். உங்களுக்கோ தேவ வைராக்கியமாக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உண்மையான ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்னா, தேவனை பற்றிய வைராக்கியம், அவருடைய வசனத்தை பற்றிய வைராக்கியம், அவருடைய கட்டளைகளை பற்றிய வைராக்கியம், அதிலையும் குறிப்பாக தொழுகையை பற்றிய சவாலிலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு போக வேண்டிய தொழுகை யாருக்கு போய் சேரக்கூடாது? சாத்தானுக்கு போய் சேரக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள். அதனால தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது, நீங்கள் நடந்து போகும்பொழுது வழி இதுவே, இதில் நடங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை பின்னாக கேட்பீர்கள் என்று சொல்லி ஏசாயா 30:21 கூட நாம் வாசிக்கிறோம். நாம் கவனமாய் நடக்கும்படி நமக்கு உதவி செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த பாடத்தை துவங்கும் பொழுது வெளிப்படுத்தல் ஒரு ஊழியத்தின் புத்தகம்னு சொல்லி தொடங்கணும். ஊழிய நோக்கில் துவங்கும் வெளிப்படுத்தல் புத்தகம் எப்படி முடிவடைகிறது? அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தின் முடிவை வெளிப்படுத்தல் 20, 21, 22 அதிகாரங்களில் பார்க்கிறோம். ஆண்டு என்ன செய்கிறார்?
ஆரம்பத்திலே இந்த உலகை அழகாக படைத்தார், பூர்ணமாக படைத்தார். உள்ளுக்குள்ளே பாவம் நுழைந்தது. பாவத்தினால் எவ்வளவு சாபங்கள். அப்போது ஆண்டு என்ன செய்கிறாரு, இந்த சாபங்களுக்கெல்லாம் பாவங்களுக்கெல்லாம் காரணமான சாத்தானையும் அவனுடைய துன்மார்க்கர் கூட்டம், அவனுடைய தூதர் கூட்டம் எல்லாரையும் அழிக்கிறார். இதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரத்தில் அவர் பழையவான பழைய பூமியெல்லாம் அழித்து விட்டு புதியவான புதிய பூமியை ஸ்தாபிக்கிறார். இது நம்ம 21ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் ரீக்ரியேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் படைத்து விட்டு என்ன செய்கிறாரு, அந்த பழைய பாவத்துக்கு முன்பாக இருந்த அந்த பூரணமான உலகத்தை, பாவமற்ற இந்த உலகத்தை வர்ணிக்கிறாரு, ரெஸ்டோர் பண்ணுறார், மீண்டும் கொண்டு வருகிறார். ரீக்ரியேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் தி எர்த். மறுபடியும் படைத்து மீண்டும் அந்த பாவமற்ற நிலையில் இருந்த அந்த உலகத்தை, அந்த பரிசுத்தமான உலகத்தை, அந்த தெய்வீக உலகத்தை தேவன் என்ன செய்கிறாரு, 3ஆம் வருகையில் இந்த பூமியில் அவர் ஸ்தாபிப்பார். இந்த பழைய பூமியை ஒழித்து விட்டு, பாவவானம் பாவ பூமியை ஒழித்து விட்டு, புதியவான புதிய பூமியை, பரிசுத்தவானும் பரிசுத்த பூமியை அவர் என்ன செய்வார், படைப்பார். ஆக அத்தோடு தான் இந்த மாபெரும் போராட்டம் என்ன செய்கிறது, ஒரு முடிவுக்கு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவனோடு அரசாளுவார்கள், தேவனோடு கூட சஞ்சரிப்பார்கள், தேவனுடைய முகத்தை அவர்கள் நாள்தோறும் தரிசிப்பார்கள். இப்படிப்பட்ட நித்தியமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகும். அந்த பாக்கியத்திற்காக நாம் ஆயத்தப்படணும், அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு மக்கள் கூட்டம் சத்தியத்தை அறிந்ததா இல்லையா என்பதை அறிவதற்கான உலகளாவிய ஊழியம் அளவீடுகளாக நமது உலக தலைமையகம் நியமித்திருக்கும் அளவீடுகள் என்னென்ன? இதில் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ரொம்ப அழகான ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, குளோபல் மிஷன் மெட்ரிக்ஸ் என்று சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்ம கான்ஃபரன்ஸ்லேயும் சரி, செக்ஷன்லேயும் சரி, யூனியன்லேயும் சரி, சந்திக்கப்படாத பகுதிகள் ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி ஆய்வு செய்து ஆராய்ந்து அப்படிப்பட்ட பகுதிகளிலே சத்தியம் சொல்ல வேண்டும். எலன் வைட் அம்மையார் கிரேட் கான்ட்ரவர்சியில் சொல்லும்போது, இந்த முத்தூதானது வீதிகள் தோறும் பிரசங்கிக்கப்படும். யாருமே இதை நான் கேட்கல அப்படின்னு என்ன பண்ண முடியாதான், சொல்ல முடியாதாம். வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் நிச்சயமாக இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படும் என்பதை காண்பிக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் நம்முடைய கைப்பிரதைகள், அதிலும் குறிப்பாக நிகழ்கால சத்தியம் உள்ளடங்கின முத்தூதை நாம் நிறைய பேருக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கிற வேலையை ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் சபைகளின் மூலமாகவும் அதை அவர்கள் செய்கிறார்கள். நம்முடைய நோக்கமே என்ன அப்படின்னா, ரீச் தி அன்ரீச்ட் ஏரியா என்பது தான். இதற்காக நிறைய மினிஸ்ட்ரீஸை அவங்க ஏற்படுத்தி இந்த ஊழியம் எல்லாம் அங்கு போய் சென்றடைகிறதுக்கு ஏதுவான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் காரியமாய் யார் போவார் என்று சொல்லி ஆவியான உங்களோட மனத்தில் பேசும் பொழுது, இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்களும் ஊழியத்தின் பங்காளிகளாய் மாறுங்கள். தேவன் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.